அதிகார பகிர்வு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருவது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கு என்ன காரணம்? தேர்தல்களில் விசிக தனித்து களம் காணாதது ஏன் என்பது குறித்து பார்க்கலாம். அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு என விசிக தலைவர் திருமாவளவன் அண்மையில் பேசியிருந்தார். தொடக்க காலத்திலிருந்தே இதுதான் தங்கள் கட்சியின் கொள்கை என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது முதலமைச்சரை சந்தித்த பின் பேசிய திருமாவளவன் அதிகார பகிர்வு குறித்து தேர்தல் நேரத்தில் குரல் எழுப்புவோம் என கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தனித்து நின்று பலத்தை காட்டியதில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதேனும் ஒரு கூட்டணியில், பெரும்பாலும் திமுக கூட்டணியில் இருந்து வந்துள்ளது விசிக. இக்கட்சியை பொறுத்தவரை பட்டியலின மக்களே அதன் முதன்மை வாக்கு வங்கியாக உள்ளனர். தமிழக வாக்காளர்களில் பட்டியலினத்தவர்களின் பலம் 17 விழுக்காடு என்றும் பிற சமூகத்தினரை விட இது சற்றே அதிகம் என்றும் கூறுகிறது டிசிபிடி ஸ்பின்பர் என்ற ஓர் ஆய்வு. இந்த வாக்குகளில் கணிசமானதை விசிக தன்வசம் வைத்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் இவ்வாக்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை வைத்துள்ளன. மேலும் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளும் பட்டியலின மக்களின் கணிசமான வாக்கு வங்கியை தம்வசம் வைத்துள்ளன. பட்டியலினங்களில் உள்ள உட்பிரிவுகளும் இந்த வாக்கு பிரிவினைக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. பட்டியலின வாக்குகள் இவ்வாறு பிரிந்து கிடப்பதும் விசிக தனித்து போட்டியிட தயக்கமாக இருக்கக்கூடும். விசிக தனித்தோ அல்லது அதிமுக கூட்டணியிலோ இணைந்து களம் காண்பது அதற்கு பாதகமாகவே அமையும் என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. தமிழக அளவில் விடுதலை சிறுத்தைகளின் பலம் என்பது தனித்து குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை என்பதுதான் 100% உண்மை. அதே வேளையில் ஒரு காம்பினேஷனில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த காம்பினேஷன் தொடரும் வரை அவர்களுக்கு வெற்றி தொடரும். இதை தவிர்த்து அதிமுக கூட்டணி என்றால் 2011 பொருந்தா கூட்டணியாக பாமகவுடன் போனது போல் அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய தோல்வியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். திமுக ஆப்ஷன் விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்ல ஆப்ஷன். அதில் தொடர் வெற்றியின் காரணமாக தாங்கள் ஒரு அதிகார அரசியலை காட்ட நினைக்கிறார்கள். தொடர் வெற்றி தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்க காரணம். திமுக அணியை தவிர வேற ஆப்ஷன் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் 100% யதார்த்தமான உண்மை. அதிகார பகிர்வு என்ற குரல் வரும் 2026 பேரவைத் தேர்தலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்துமா என்பதே தற்போதைய கேள்வி.